வெல்கம் டு ஏடி இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு நியூ ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறான்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரெக்டாக உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க. அதில் போய்ட்டு NVSPன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அது நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்குங்க, இல்லைனாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம்ன்ற இடத்துல உங்களோட ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அடுத்து லாகின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அசம்பிளி, அதாவது உங்களோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, உங்களோட சட்டமன்ற தொகுதி எதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ரைட் சைடில் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம் கேட்கும். உங்களோட நேம் அதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட நேம் அதில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே இருக்க பாக்ஸில் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க பாக்ஸில் அது தமிழில் ஷோ ஆகும். மேபி அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்ததுன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த கீபோர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழே உங்களோட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 × 3.5 சென்டிமீட்டர் இந்த ரேஷியோவில் இருக்கணும். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 MB JPG ஆர் JPEG ஃபார்மட் இதில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷனில் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரிலேட்டிவ் நேம் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களோட ஃபாதர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் செல்ஃப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இமெயில் கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், அதர்வைஸ் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, அது ஆப்ஷனல் தான். இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஆதார்ன்ற ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலாக இருந்தால் மேல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க, அதர்வைஸ் தேர்ட் ஜெண்டர்னால தேர்ட் ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ்க்கான ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். மேபி ஆதார் கார்டு கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அதில் உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட அட்ரஸை கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோட், தாலுகா ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், ஸோ இந்த எல்லா ஆப்ஷனையுமே கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் ப்ரூஃபுமே நீங்கள் ஆதாரே கொடுத்துக்கலாம். ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள்டு பர்சனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேபி அதில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஸோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வேறு யாருக்காவது ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அந்த எபிக் நம்பர் இதில் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட நேம் பக்கத்துலேயே உங்களோட நேமும் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா, ஸோ அவங்களோட நேம் அண்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அண்ட் அவங்களோட எபிக் நம்பர் இது 3ஐயும் டைப் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம்னு கேட்கும். அதில் வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு வந்து கீழே செகண்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன், நெய்தர் மை நேம் ஆர் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் த எலக்டட் ரூல் ஆஃப் லாஸ்ட் SIR. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரோட நேம் அண்ட் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெசிடென்ஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ரெசிடென்ஸில் இருக்கீங்களோ அந்த இயர்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 15 to 20 இயர்ஸ் சேம் அட்ரஸில் இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இயர் அண்ட் மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கரண்ட்டில் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிட்டு சென்ட் OTPன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நீங்கள் கீப் எடிட்டிங் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் அகைன் வந்து திரும்பவும் ஏதாச்சும் இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் கொடுத்த உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணுன்ற செகண்ட் இருக்க ஆப்ஷன் டவுன்லோடுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் இ-சைன் அண்ட் சப்மிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரை பேஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து கெட் OTP அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு. அந்த OTP இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட ஓட்டர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வேணும்னா இங்கே டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்து நம்மளோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்ற ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ண நம்மளோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை செக் பண்ணுறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இந்த ஹோம் பேஜில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் காப்பி பண்ண உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் ஃபைனலாக தான் உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வரும். இது அப்ரூவ்டுன்னு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி ஜென்ரேட் ஆகிடும். ப்ளஸ் உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓட்டர் ஐடி ஆட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.